இந்திய மருத்துவ சங்கம் பெண் மருத்துவர்கள் பிரிவு தமிழ்நாடு கிளை நடத்தும் மகளிர் தின விழா மற்றும் பெண் மருத்துவர்களுக்கு விருது வழங்கும் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை அடுத்த தாம்பரத்தில் இந்திய மருத்துவ சங்கம் அலுவலகத்தில் பெண் மருத்துவர்கள் பிரிவு தமிழ்நாடு கிளை நடத்தும் மகளிர் தின விழா மற்றும் தமிழகம் முழுவதிலும் மருத்துவத் துறையில் சாதித்த பெண் மருத்துவர்களுக்கு விருது வழங்கும் விழா நிகழ்ச்சி பெண் மருத்துவர்கள் பிரிவு செயலாளர் இந்திய மருத்துவ சங்கம் தமிழ்நாடு கிளை டாக்டர் RS கிருத்திகா தேவி தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் துறை அமைச்சர் தமு அன்பரசன் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி சிறப்புரையாற்றி தமிழகம் முழுவதிலும் உள்ள மருத்துவத் துறையில் சாதித்த பெண் மருத்துவர்களுக்கு விருது வழங்கி கௌரவித்து பாராட்டினார்கள். இந்நிகழ்ச்சியில் மாநில தலைவர் செங்குட்டுவன், மாநில செயலாளர் கார்த்திக் பிரபு, ஃபைனான்ஸ் செயலாளர் கௌரி சங்கர் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இதில் தமிழ்நாடு முழுவதும் பணிபுரியும் மருத்துவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். உள்ளபடியே நீங்கள் தான் இந்த சமுதாயத்திற்கு பாதுகாப்பாக இருக்கிறவர். நீங்கள் தான், உங்களை நம்பி தான் நாங்களே இருக்கிறோம் இல்லையா? ஆனால் தமிழ்நாடு முழுவதும் மிக சிறப்பாக சிறந்த மருத்துவர்களும் வந்திருக்கிறீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில சிறந்தவர்களாக இருப்பீங்க. நீங்கள் அப்பேற்பட்டவர்களை தேர்வு செய்து நம்முடைய மருத்துவ சங்கத்தின் சார்பில் அனைவரும் இங்கே அழைத்து அவர்களெல்லாம் பாராட்டு நடைபெற இருக்கிறது. அவங்கெல்லாம் இந்த அவார்டெலாம் கொடுக்க போறீங்க. அந்த அவார்டு வாங்குற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய பணி மிகச் சிறப்பான பணி, பல்வேறு உயிர்களை காக்கக்கூடிய பணி உங்களுடைய பணி. அதனால் உங்களுடைய பணி என்பது இந்த நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக ஏழை எளிய மக்களுடைய வாழ்வு வளம் பெற வேண்டும் என்பதற்காக இரவு பகல் பாராமல் உழைக்கிறீங்க நீங்களாம். அதனாலே உங்களுக்கு நான் நன்றி சொல்றேன். எங்களுக்கு கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு டாக்டர் இருந்தார். வெறும் 6 MP தான். அவர் கிட்டத்தட்ட எங்கள் ஊருக்கு அவர் பிராமணர். எங்கள் ஊருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷமா இருந்தார். இப்போதான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னே இறந்து போயிட்டாரு. வேற மருத்துவம் நான் சொல்றது ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னே வேற டாக்டர் எங்கள் ஊரில் கிடையாது. ஒரே ஒரு MBBS டாக்டர் தான் இருந்தார். அவர் கூட யாரும் போக மாட்டாங்க. ராத்திரி 12 மணி ஆனாலும் 1 மணி ஆனாலும் சரி, ஊரில் எதனா பிரச்சனை அவர் வீட்டு தட்டை தான் தட்டுவாங்க. அவர் பால் மாறாத வந்து சிகிச்சை அடிச்சுட்டு போவார். சிலர்லாம் போய் வெறுப்பு உணர்வுலாம் வரும். ஆனால் மருத்துவர்கள் என்பது எவ்வளோ சிரமப்படும் எங்களுக்கு தான் தெரியும். நாங்களும் நிறைய பேர் வருவாங்க, டாக்டர் சீட் வாங்கி கொடுன்னு சொல்லி. வேற என்ன பண்ணுப்பா டாக்டருக்கு ஏன்டா போறேன்னு நான்